முள்ளிவாய்க்கால். இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த இறுதி நிலப்பரப்பு இதுவாகும். 2009 ஆண்டு மே மாதத்தின் இறுதி நாட்களில் நடந்த வரலாற்றினுடைய துன்பியல் நிகழ்வுகளினுடைய தொகுப்பாக உலக வரலாற்றின் மிக மோசமான மனித உரிமை மீறல்களில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. மே மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை போர் பகுதி ஒரு சில சதுர கிலோமீட்டர்களுக்குள் சுருங்கியது. சுமார் 3 லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிக்கியிருந்தனர். உணவு மற்றும் மருந்துகளின்றி மக்கள் பட்டினியால் வாடினர். மே மாதம் 13 தொடக்கம் 15ஆம் தேதி வரை பாதுகாப்பு வலயம், அதாவது நோ ஃபயர் சோன் என அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் கடும் எறிகணை வீச்சுகள் நடத்தப்பட்டன. தற்காலிக மருத்துவமனைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. மே 16 இலங்கை இராணுவம் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஒன்றிணைந்து தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியை முழுமையாக சூழ்ந்தது. விடுதலை புலிகள் தரப்பிலிருந்து போர் அதன் கசப்பான முடிவை எட்டுவிட்டது என்ற அறிவிப்பு வெளியானது. மே 17 ஆயிரக்கணக்கான மக்கள் நந்திக்கடலை கடந்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் செல்ல முயன்றனர். அன்றைய தினம் நந்திக்கடல் பகுதி இரத்தக்களரியாக மாறியது. மே 18 அதிகாரபூர்வமாக போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக அல்லது சரணடைந்த நிலையில் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகின. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் அறிக்கைகளின்படி பொதுமக்கள் உயிரிழப்பு 40,000 முதல் 70,000 வரை என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் குழு அறிவிக்கிறது. காணாமல் போனவர்கள் 1,46,000 பேர் வரை காணாமல் போனதாக குறிப்பிடப்படுகிறது. இது மன்னார் ஆயரின் தரவுகளின்படி இடம்பெயர்ந்த மக்கள் சுமார் 3 லட்சம் பேர். மருத்துவமனைகள் மீதான தாக்குதல் 30க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்பு வலயங்கள், நோ ஃபயர் சோன்ஸ், அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயங்களுக்குள் மக்கள் தஞ்சம் புகுந்தனர். ஆனால் அந்த இடங்களில் அதிகப்படியான எறிகணை தாக்குதல்களுக்கு உள்ளாகின. இது சர்வதேச சட்டங்களின்படி போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. வெள்ளைக்கொடி சம்பவம் மே 18 காலை விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களான பாலசிங்கம், நடேசன் மற்றும் புலித்தேவன் ஆகியோர் சர்வதேச தூதர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைய சென்ற போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. உணவு, மருந்து தடையாக பயன்படுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால் பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகள், உணவு, மருந்து செல்வதை இலங்கை அரசு தடுத்ததாக ஐக்கிய நாடுகள் அறிக்கை குற்றம் சாட்டியது. பட்டினியை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்தியதாக புகார்கள் எழுந்தன. சர்வதேசத்தின் பார்வையில் ஐக்கிய நாடுகள் சபை 2011 வெளியான ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கையின் பிரகாரம் இறுதிப் போரில் போர்க்குற்றங்கள் நடந்ததாக நம்பத்தகுந்த ஆதாரங்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சேனல் 4 என்கின்ற ஊடகம் வெளியிட்ட ஸ்ரீலங்கா ஸ்கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆவணப்படம் சரணடைந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான மற்றும் இசைப்பிரியா போன்றவர்களின் படுகொலைகளுக்கான ஆதாரங்களை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டியது. ஒவ்வொரு ஆண்டும் மே 18 அன்று உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளாக கடைப்பிடித்து உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முள்ளிவாய்க்கால் போர் குறித்த பல்வேறு விதமான தகவல்கள் வெளியான போதும் அங்கு கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. உண்மையில் 2009 இறுதி நாட்கள் ஒரு இனத்தின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கிய தருணங்கள். அந்த காலகட்டத்தில் நடந்தவை குறித்து பின்னாளில் வெளிவந்த தரவுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாகவே காணப்பட்டது. கஞ்சி வளங்கள் மற்றும் உணவு தட்டுப்பாடு. இறுதி போரின் போது மக்கள் பட்டினியால் சாகாமல் இருக்க வழங்கப்பட்ட உப்பு கஞ்சி என்பது இன்று ஒரு குறியீடாக மாறியுள்ளது. மே மாத தொடக்கத்தில் ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு தேவையான கலோரி அளவில் 10% கூட கிடைக்கவில்லை. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மருந்துகளை கொண்டு செல்ல முயன்ற போது அவை பாதுகாப்பு காரணங்களுக்காக திருப்பி அனுப்பப்பட்டது அல்லது எறிகணை வீச்சில் அளிக்கப்பட்டது. போருக்கு பிந்தைய ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட யுனைடெட் நேஷனல் சேட்டலைட் சென்டர் வெளியிட்ட படங்களின் பிரகாரம் போர்க்குற்றங்களுக்கு வலுவான ஆதாரங்களாக அவை அமைந்தன. மே 6 முதல் மே 19 வரை எடுக்கப்பட்ட படங்களில் பாதுகாப்பு வலயத்திற்குள் ஆயிரக்கணக்கான புதிய எறிகணை பள்ளங்கள் தோன்றியது உறுதி செய்யப்பட்டது. ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் சுமார் 1,50,000 வரை மக்கள் முடக்கப்பட்டிருந்ததை அந்த வரைபடங்கள் காட்டியது. இறுதி நாட்களில் இயங்கிய ஒரே ஒரு தற்காலிக மருத்துவமனை முள்ளிவாய்க்கால் மகாவித்தியாலயத்தில் இருந்தது. மே 12, 13 தேதிகளில் இந்த மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றுக்கணக்கான காயமடைந்த நோயாளிகள் கொல்லப்பட்டனர்.
மயக்க மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டது. மயக்க மருந்து இன்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்ட கொடுமை அரங்கேறியது. துணிகளை வைத்தே காயங்கள் கட்டப்பட்டன. இறுதி நாட்களில் சரணடைந்தல்கள் குறித்து இன்றும் மர்மம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் ஆகியோர் இவர்கள் உயிருடன் பிடிக்கப்பட்டதற்கான காணொளி ஆதாரங்களும் பின்னர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்த புகைப்படங்களும் போர் மரபுகளை மீறிய செயல்களாக உலகம் அரங்கில் முன்வைக்கப்படுகிறது. பேருந்துகளில் ஏற்றப்பட்டு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் போராளிகள் பற்றிய தகவல்கள் இன்று வரை இல்லை. இந்த நிலையில் 2011 ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் பொதுமக்களின் மரண மற்றும் போர் குற்றங்கள் குறித்த முதல் அதிகாரப்பூர்வ அறிக்கையாக இது காணப்படுகிறது என்று சொல்லலாம். அதே நேரம் ஐக்கிய நாடுகளினுடைய உள்நாட்டு ஆய்வு இறுதிப் போரில் மக்களை காக்க தவறிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட அறிக்கை. அதேபோல ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் முறையான விசாரணை மற்றும் நீதிக்கான அழுத்தத்தை வழங்கிய விரிவான தரவுத்தளமாக காணப்படுகிறது என்றும் சொல்ல முடியும். இப்படியான ஒரு சூழலில் முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு நிலப்பரப்பின் அழிவு மட்டுமல்ல, அது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டதற்கான ஒரு சாட்சியம். இன்று வரை நீதிக்கான போராட்டம் சர்வதேச நீதிமன்றங்களிலும் மனித உரிமை அமைப்புகளிலும் தொடர்வதற்கு இந்த இறுதி நாட்களில் சேகரிக்கப்பட்ட தரவுகளே அடிப்படை என்று சொல்லலாம். முள்ளிவாய்க்கால் என்பது 21ஆம் நூற்றாண்டின் உலகம் சாட்சியாக நின்ற ஒரு மனிதாபிமான பேரழிவு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு குறுகிய நிலப்பரப்பிற்குள் முடக்கப்பட்டு உணவு, மருந்து மற்றும் அடிப்படை பாதுகாப்பு மறுக்கப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டது நவீன நாகரிகத்தின் தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது. சர்வதேச சமூகம் ஐக்கிய நாடுகள் சபையும் பாதுகாக்கும் கடமை என்ற தனது கோட்பாட்டை செயற்படுத்த தவறிய இடமாக முள்ளிவாய்க்கால் வரலாற்றில் கரைபடிந்த பக்கமாக நிலைத்திருக்கும். இறுதிப் போரின் முடிவு ஈழத்தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை மௌனிக்கச் செய்தாலும் அதற்கான அடிப்படை அரசியல் காரணங்களை அது தீர்க்கவில்லை. மாறாக முள்ளிவாய்க்கால் ஒரு வலையின் குறியீடாக மாறி உலகெங்கிலும் சிதறி வாழும் புலம்பெயர் தமிழர்களை ஒரு புள்ளியில் இணைக்கும் உணர்வு பாலமாக உருவெடுத்தது. போர் அனுபவங்களை நேரடியாக சந்தித்த தலைமுறைக்கும் அதன் கதைகளை கேட்டு வளரும் அடுத்த தலைமுறைக்கும் இடையே அந்த தழும்புகள் கடத்தப்படுகிறது. இது தமிழ் தேசிய போராட்டத்தை ஒரு பண்பாட்டு போராட்டமாகவும் நீதிக்கான சட்ட போராட்டமாகவும் மாற்றியது. முள்ளிவாய்க்கால் முடிந்து தசாப்தங்கள் கடந்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது இன்றும் எட்டாக்கனியாகவே உள்ளது. போர்க்குற்றங்கள் புரிந்தவர்கள் சர்வதேச அரங்கில் இன்னும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பது உலகளாவிய நீதி பரிபாலனத்தின் பலவீனத்தை காட்டுகிறது. சரணடைந்தவர்கள் எங்கே என்ற கேள்வி முள்ளிவாய்க்கால் மண்ணின் ஒவ்வொரு துளிகளிலும் இன்றும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு முடிவற்ற துயரமாக மாறியிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சாம்பல் மேடு அல்ல, அது மீண்டும் துளிர்ப்பதற்கான ஒரு வேர். அந்த மண்ணில் சிந்தப்பட்ட இரத்தம் இனிவரும் காலங்களில் போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல்கள் ஆயுதங்களால் நசுக்கப்பட முடியாது என்பதற்குமான உலகளாவிய பாடமாக இருக்க வேண்டும். வரலாறு என்பது வெற்றியாளர்களால் எழுதப்படுவது என்பார்கள். ஆனால் முள்ளிவாய்க்கால் வரலாறு என்ற சாட்சியங்களாலும் உயிருடன் தப்பியவர்களின் வாக்குமூலங்களாலும் சர்வதேச செயற்கைக்கோள் படங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பிலிருந்து உரக்க எழுதப்பட்டு வருகிறது. அந்த வரலாற்று பதிவு முழுமையடைவது அந்த மக்களுக்கே உரிய நீதி கிடைக்கும் நாளிலேயே சாத்தியமாகும். முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு சமூகத்தின் நீதிக்கான நீண்ட பயணத்தின் தொடக்க புள்ளி.